நமஸ்தே CH9 டிவி செய்திகளுக்கு வரவேற்கிறோம். கடனை தள்ளுபடி செய்யக்கோரி தமிழக விவசாயிகள் தமிழக அரசிடம் கோரிக்கை மனு அளித்து விவசாயிகளுக்கு ஆதரவாக கோரிக்கை விடுத்தனர். இதுவரையிலும் 4 லட்சம் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு இறந்திருப்பதாக கடந்த 22ஆம் தேதி உச்ச நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட பஞ்சாப் நீதியரசர் நவாப் சிங் தலைமையிலான குழு உச்ச நீதிமன்றத்திலே அறிக்கை கொடுத்திருக்கிறது. இந்த கடன் முழுமையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் மத்திய அரசாங்கம் சர்பாசி சட்டம் என்கிற பெயரில் விவசாயிகள் சொத்துக்களை எல்லாம் அபகரித்து வசூலுக்கான அனுமதியை அம்பானியிடம் கொடுத்துள்ளார்கள். வங்கிகளில் அடகு வைக்கப்பட்ட சொத்துக்கள் அம்பானிக்கு சொந்தமாக்கப்பட்டு இந்தியாவிலேயே முதலாக இன்றைக்கு திருச்சியில் காவிரி டெல்டா விவசாயிகளுடைய சொத்துக்களை விற்பனை அண்ட் கண்காட்சி முகாமை இன்றும் நாளையும் திருச்சியில் நடத்துகிறார்கள். இது சட்டவிரோதமானது. விவசாயிகள் சொத்துக்களை அபகரித்து விற்பனை செய்வதற்கு அரசியலமைப்பு சட்டம் இடம் தரவில்லை. ஆனால் சட்டவிரோதமாக குறுக்கு வழியில் இந்த தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள், இந்தியன் வங்கி உள்ளிட்ட வங்கிகள் முதலில் இந்த முகாமை நடத்தி விவசாயிகளை அழிப்பதற்கு முனைந்திருக்கிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பிரதமர் மோடியின் ஆட்சி காலத்தில் விவசாயிகள் சொத்துக்கள் எல்லாம் சூறையாடப்படுகிற மிக மோசடி நடவடிக்கை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதை தடுத்து நிறுத்த வேண்டும். திருச்சியில் நடைபெறுகிற கண்காட்சி உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். விவசாயிகள் சொத்துக்கள் விவசாயிகளிடம் வழங்கப்பட வேண்டும். விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி வருகிற 14ஆம் தேதி தமிழ்நாடு முழுமையிலும் மாபெரும் ரயில் மறியல் போராட்டத்தை நடத்த இருக்கிறோம். விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம், வங்கிகளில் பெற்றிருக்கிற கடன் தள்ளுபடி, விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்கள் உரிய சந்தேகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த போராட்டம் நடைபெற இருக்கிறது. அதற்கான நடவடிக்கைகளில் தமிழ்நாடு முழுமையில் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் ஈடுபட இருக்கிறோம். இந்நிலையில் தமிழ்நாட்டில் திருச்சியில் நடைபெறுகிற இந்த முகாம் என்பது தமிழ்நாடு அரசின் அனுமதியோடு நடக்கிறதா? தமிழ்நாடு அரசு விவசாயிகள் நிலங்களை அதானியும் அம்பானியும் சர்பாசி சட்டம் என்கிற பேரில் ஏலம் விடுவதற்கும் விற்பனை செய்வதற்கும் கண்காட்சி நடத்துவதற்கும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா என்கிற விளக்கத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் உடனடியாக வழங்க வேண்டும். இன்றைக்கு திருச்சியில் நடைபெறுகிற இந்த கண்காட்சியால் பல லட்சக்கணக்கான விவசாயிகள் குடும்பங்கள் தற்கொலை நிலைக்கு தள்ளப்போகிறது. எனவே தமிழ்நாடு அரசு கடன் வசூல் முறைக்கு உரிய சட்ட முறைப்படி வங்கிகள் நடைமுறையை பின்பற்றுகிறதா என்பதை கண்காணிக்கிற பொறுப்பு மாநில வங்கியாளர்களுக்கு இருக்கிறது. அதனை கட்டுப்படுத்த வேண்டிய அதிகாரம் முதலமைச்சருக்கு இருக்கிறது. திருச்சி மாவட்ட ஆட்சியரிடம் நாங்கள் இது குறித்து விளக்கம் கேட்டோம். உடனடியாக விசாரித்து நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார். ஆனால் இதுவரையிலும் அங்கு நடவடிக்கை எடுக்கவில்லை. மாறாக தமிழ்நாடு அரசு போராடுகிற விவசாயிகள் அமைதி வழியில் வங்கிக்கு செல்லுகிற மக்கள் கூட வண்டிக்குள் சென்று வருவதற்கு அனுமதித்து அமைதி வழியில் எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து அரசின் கவனத்தை ஈர்த்து முதலமைச்சர் உடனடியாக தலையிட்டு அந்த கண்காட்சியை நிறுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் நடைபெறுகிற அமைதி வழி போராட்டத்தை காவல்துறை வைத்து முதலமைச்சர் கைது செய்கிறார். எனவே இது மத்திய அரசுக்கு எதிரான போராட்டம் மட்டுமில்லை, விவசாயிகள் உடைமைகள் சொத்துக்கள் அபகரிப்பதை தடுத்து நிறுத்துவதற்கு வீதியில் கிடந்து போராடுவதை கூட தமிழ்நாடு அரசு காவல்துறை மூலம் நடவடிக்கை எடுக்குமே. ஆனால் இதை விட கொடுமை வேற எங்கும் நடந்துவிட முடியாது. எனவே இந்தியாவிலேயே திருச்சியில் நடைபெறுகிறது. காவிரி டெல்டா விவசாயிகள் அழிக்க வேண்டும் என்பதற்காக இந்த கண்காட்சி நடத்தப்படுகிறது. சொத்துக்களை சூறையாட வேண்டும் என்பதற்காக இந்த கண்காட்சி நடத்தப்படுகிறது. இதனை உடனடியாக தடுத்து நிறுத்துகிற வரையிலும் எங்களுடைய போராட்டம் ஓயாது. காவல்துறை கைது செய்தாலும் காவல் நிலையத்துக்குள்ளே சிறையில் இருப்போம். காவல் நிலையத்துக்குள்ளே உண்ணாவிரதத்தை துவங்குவோம். சிறையில் அடைத்தாலும் சிறைக்குள்ளேயே நாங்கள் உண்ணாவிரதத்தை துவங்குவோம் என எச்சரிக்கை செய்கிறேன்.